பேரணாம்பட்டு அருகே 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த கூலி தொழிலாளி கைது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சாரங்கல் கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி கோமதி மற்றும் அவரது தம்பி இருவரும் கோமதிக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு செல்வதற்காக சாரங்கல் கிராமத்தில் இருந்து மிட்டப்பள்ளி கிராமத்திற்கு வந்துள்ளனர். அங்கிருந்து ஆட்டோ மூலம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்காக காத்துக் கொண்டிருந்த போது சாரங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கோழிப்பண்ணையில் வேலை செய்யும் ரஜினி என்பவர் அந்த சிறுமி மற்றும் சிறுவனிடம் எதற்காக இங்கு நிற்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது மருத்துவமனைக்கு செல்வதற்காக காத்துக் கொண்டிருப்பதாக அந்த சிறுமியும் சிறுவனும் தெரிவித்துள்ளனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த ரஜினி அந்த சிறுமியையும் சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு பேரணாம்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று பின்னர் சாரங்கல் கிராமத்திற்கு அழைத்து சென்று விட்டு வரும் வழியில் ரஜினி அந்த சிறுவனை ஓர் இடத்தில் நிற்க வைத்துவிட்டு அந்த சிறுமியை சிறிது தூரம் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். பின்னர் அந்த சிறுமியை இங்கு நடந்த விஷயத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. மீண்டும் சிறுமி மற்றும் சிறுவன் இருவரையும் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று சாரங்கல் கிராமத்தில் உள்ள வீட்டின் அருகில் விட்டுவிட்டு ரஜினி சென்றுள்ளார். பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி பக்கத்து வீட்டில் உள்ள உறவினரான தோழியிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட அந்த தோழியின் தாய் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமி பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து உடனடியாக பேரணாம்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் ரஜினி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து சாரங்கல் கிராமத்தில் கோழிப்பண்ணையில் வேலை செய்யும் ரஜினியை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 13 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.